إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் யுத்தங்கள், ஆக்கிரமிப்புகள், கொலைகள், கொள்ளைகள் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் வானொலிகளிலும் ஏன் சமூக ஊடகங்கள் அனைத்திலும் இப்படியான தகவல்களை உலகம் பூராவும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். உண்மையில் இப்படி மக்களுக்கு மத்தியில் கொலைகள் அதிகரிப்பது, ஆக்கிரமிப்புகள் அதிகரிப்பது, கொள்ளைகள் அதிகரிப்பது என்பது நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்துக்கு மாத்திரம் புதிதான ஒரு அம்சம் கிடையாது. மாற்றமாக வரலாறு நடிகளும் பார்க்கின்ற நேரத்தில் இப்படியான செயல்கள் பல்வேறுபட்ட காலங்களிலே அரங்கேற்றப்பட்டதை வரலாறிலே நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தில் இப்படியான செயல்கள் அதிகமாக பெருந்தொகையான அமைப்பில், அதே நேரத்தில் குறுகிய காலத்தில் கூடுதலான தொகையில் நிகழ்வதுதான் இன்றைய காலத்துடைய சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொலைகள் அதிகரிப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்த மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹான செய்திகளில் இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யக்ஸுரல் ஹர்ஜ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மறுமை நாளை பொறுத்தமட்டிலே ஹர்ஜ் என்று சொல்லக்கூடிய விடயம் அதிகமாக நிகழ்கின்ற வரைக்கும் மறுமை ஏற்பட மாட்டாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மல் ஹர்ஜ் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹர்ஜ் அதிகரிக்கும் என்று சொல்கிறீர்களே, அந்த ஹர்ஜ் என்றால் என்ன என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறார்கள்.
அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் கத்லு அல் கத்லு என்று சொல்கிறார்கள். கொலை கொலை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருமுறை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மறுமை நாள் ஏற்படுவதற்குரிய ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலைகள் அதிகமாக இடம்பெறுவதை சொல்லி இருப்பதை இந்த ஹதீஸிலே அவதானிக்க முடிகிறது. அதே போன்று இப்னு மாஜா கூடிய கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன பைன யதை ஸாஅதி லஹர்ஜா என்று சொல்கிறார்கள். அதாவது மறுமை நாள் ஏற்பட இருக்கின்ற நேரத்திலே ஹர்ஜன சொல்லக்கூடிய அம்சம் நிகழும் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்களிடத்திலே ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், கொலை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு கொலைகள் அதிகரிக்கும் என்று சொன்னால், ஹத்தா யக்துலர் ரஜுலு ஜாரஹு, ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டாரை கொலை செய்வான். வப்ன அம்மிஹி, அதே போன்று தன்னுடைய தந்தையுடைய சகோதரனுடைய மகனை கொலை செய்வான். இன்னொரு ரிவாயத்திலே அஹாஹு, தன்னுடைய சகோதரனை கொலை செய்வான். வதா கராபதிஹி, அதே போன்று தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை கொலை செய்வான். அந்த அளவுக்கு அதிகமாக கொலை நடக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமாக கொலைகள் இடம்பெறுவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய சூழலில் நெருக்கமானவர்கள், தன்னோடு இணைந்து வாழக்கூடியவர்களை கூட பாரபட்சம் இன்றி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொலைகள் அதிகரிக்கும். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா தذهب الدنيا حتى يأتي على الناس يوم لا يدري القاتل فيما قتل. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், துனியாவுடைய நாட்கள் கடந்து செல்கின்ற நேரத்திலே மக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் வரும். அந்த நாளை பொறுத்த மட்டிலே, அந்த நாளிலே லா யத்ரில் காத்திலு ஃபீமா கதல, ஒரு கொலை செய்யக்கூடிய நபரை பொறுத்த மட்டிலே அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால், எதற்காக வேண்டி நான் கொலை செய்தேன் என்று தெரியாமல் கொலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதே போன்று வலல் மக்தூலு ஃபீமா குதில, கொலை செய்யப்பட்டவர்கள் நான் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டேன் என்பதை அறியாத நிலையில் இருப்பார்கள். அப்படியான ஒரு நாள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப கொலையுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், கொலை செய்தவருக்கு நான் ஏன் கொலை செய்தேன் என்ற காரணம் தெரியாமல் இருக்கும், கொலை செய்யப்பட்டவருக்கு நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று தெரியாத ஒரு நிலையிலே இருப்பார்கள் என்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இருக்கிற நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கைஃப யகூனு தாலிக், அல்லாஹ்வின் தூதரே வித்தியாசமான ஒரு அமைப்பை சொல்கிறீர்களே, நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கொலை செய்தவர் காரணத்தோடு கொலை செய்வார், அவருக்கு காரணம் தெரியும், கொலை செய்யப்பட்டவருக்கு தான் எதற்கு கொலை செய்யப்பட்டேன் என்பது தெரியுமான நிலைமைதான் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா நீங்க சொல்கிறீர்கள் கொலை செய்ததற்கான காரணம் தெரியாது, கொலை செய்யப்பட்டவருக்கு தான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்ற காரணம் தெரியாதுன்னு சொல்லுறீங்களே, இது எப்படி என்று சொல்லி, இது எவ்வாறு நிகழும் என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதுதான் அல் ஹர்ஜ் என்று சொல்கிறார்கள். அதாவது ஃபித்னா, அதாவது கொலைக்கு காரணம் ரெண்டு சாராருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு ஃபித்னா, ரெண்டு சாராருக்கும் விளங்காத அளவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும்.
அப்படியான குழப்பம்தான் இந்த மாதிரியான கொலைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல் காத்திலு வல் மக்தூல் ஃபின்னார், கொலை செய்யக்கூடியவரும் கொலை செய்யப்பட்டவரும் இருவரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள், புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாளை பொறுத்த மட்டிலே அது நிகழ மாட்டாது, சில நிகழ்வுகள் நிகழ்கின்ற வரைக்கும் என்று சொல்கிறார்கள். ஹத்தா யுக்பதல் இல்ம், இந்த தீனுடைய இல்ம், இந்த மார்க்கத்துடைய அறிவு கைப்பற்றப்படுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது. அதே போன்று வதக்ஸுரல் ஜலாசில், அதாவது பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக ஏற்படுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது. வயதகாரப ஸமான், அதே மாதிரி காலத்தை பொறுத்த அளவிலே அது சுருங்குகின்ற வரைக்கும், காலமானது சுருங்குகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது. வதஹரல் ஃபிதன், ஃபித்னாக்கள் வெளிப்படுகின்ற வரைக்கும், குழப்பங்கள் வெளிப்படுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வயக்ஸுரல் ஹர்ஜ், கொலை அதிகரிக்கின்ற வரைக்கும், கொலை அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னர் நிகழக்கூடிய சில நிகழ்வுகளை நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதன் பட்டியலிலே ஒன்றாக ஃபித்னாக்கள் வெளிப்படுவதும் அதே நேரத்தில் கொலைகள் அதிகரிப்பதும் இருக்கும் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொலைகள் அதிகரிப்பது மறுமை நாளுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்திலே நாங்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே கொலைகளை கேள்விப்படுகின்ற நேரத்திலே கொத்து கொத்தாக மக்கள் மடிகின்ற தாவல்களை, செய்திகளை கேட்கின்ற நேரத்திலே இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எங்களுடைய சிந்தனையிலே ஓட வேண்டும். மறுமையை பற்றிய சிந்தனை ஓட வேண்டும். மறுமை நெருங்குவதற்கு அடையாளமாக நபி அவர்கள் சொன்னார்களே, இது மாதிரியான நிகழ்வுகளை இப்போது கேட்கிறோமே, பார்க்கிறோமே, அந்த இடத்தில் எங்களுக்கு உணர்வு வேண்டும், அச்சம் ஏற்பட வேண்டும். மிகவும் கவனமாக செயற்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன எல்லா ஹதீஸ்களையும் அவதானிக்கின்ற நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை எங்களால் புரிந்து கொள்ளலாம். அது என்னன்னு சொன்னால், மறுமை நாள் நெருங்குகின்ற காலப்பகுதியிலே கொலைகள் நடக்கும். ஆனால் எந்த ஒரு கொலையும் தெளிவான ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து நடக்க மாட்டாது. தெளிவான எந்த ஒரு காரணத்தையும் அடிப்படையாக வைத்து நடக்க மாட்டாது. மாற்றமாக மக்கள் வாழக்கூடிய சூழலிலே ஃபித்னாக்கள் பரவும். காரணம் என்ன காரணத்தால் அந்த ஃபித்னா ஏற்பட்டது, என்ன காரணத்தால் அந்த குழப்பம் ஏற்பட்டது என்று தெரியாத அளவுக்கு ஃபித்னாக்கள் பரவும். அந்த ஃபித்னாக்களின் காரணமாக, அந்த குழப்பங்களின் காரணமாக கொலைகள் அதிகரிக்கும் என்பதைத்தான் நான் முன்னால் சொன்ன ஹதீஸ்களில் இருந்து எங்களால் புரிய முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொலைகளை பொறுத்தளவிலே அது இந்த உலகத்திலே குறிப்பிட்ட ஒரு நாட்டோடோ அல்லது குறிப்பிட்ட ஒரு கண்டத்தோடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தோடோ நகரத்தோடோ சுருங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. மாற்றமாக இந்த நபி அவர்கள் எச்சரித்த இந்த கொலைகளை பொறுத்த மட்டிலே அது பூமியினுடைய வடக்கு பிராந்தியமாக இருக்கலாம், கிழக்கு பிராந்தியமாக இருக்கலாம், மேற்கு பிராந்தியமாக இருக்கலாம், எந்த பிராந்தியத்திலேயும் இந்த கொலைகள் நிகழும் என்று சொன்னால் அது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்த இந்த மர்மையுடைய அடையாளத்தில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலான ஃபித்னாக்கள், பொதுவாக ஃபித்னாக்களை பொறுத்த மட்டிலே ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்திலே ஃபித்னாக்கள், அதிகமான ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு இருப்பிடமாக இருந்த, ஆரம்ப இடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பூமியினுடைய கிழக்கு பிராந்தியத்தை சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
பூமியினுடைய, அதாவது ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து கொண்டு கிழக்கு பிரதேசத்தை சுட்டிக்காட்டி இந்த பிரதேசங்களில் இருந்துதான் ஃபித்னா உண்டாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே துஆ செய்கிறார்கள். எப்படி? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாம் பிரதேசத்திலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று முதலாவதாக ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். ஷாம் பிரதேசம் என்பது அரேபிய தீபகற்பத்தினுடைய வடக்கு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலே சிரியா, உருதுன், அதே போன்று லெபனான், பலஸ்தீன் போன்ற பிரதேசங்கள் காணப்படுகின்றன. நபி அவர்கள் அப்படியான பிரதேசங்களை குறித்து, யா அல்லாஹ் ஷாம் பிரதேசத்துக்கு எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதனாலதான் நபி அவருடைய காலமும் தான், நபி அவர்களுக்கு பிற்பட்ட காலத்திலேயும் மக்கள் எல்லாம் வியாபார நோக்கத்திலே ஷாம் பிரதேசத்துக்கு சென்று வியாபாரங்களில் ஈடுபட்டு நிறைய செல்வங்களை சம்பாதித்து வந்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்களுடைய யமன் பிரதேசத்திலும் நீ பரக்கத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த யமன் என்பது அரேபிய தீபகற்பத்தினுடைய தெற்கு பிராந்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்களுடைய துஆவின் காரணமாக அந்த பிரதேசத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்தான். அதனால மக்கள் மழை காலத்திலே அந்த பிரதேசங்களுக்கு போய் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு நிறைய செல்வங்களை சம்பாதித்த வரலாறை பார்க்கலாம். அப்ப இந்த ரெண்டு பிரதேசங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஃபீ நஜித்னா எங்களுடைய நஜித் பிரதேசத்துக்கும் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். நஜித் பிரதேசம் என்பது அதாவது மதீனாவிலிருந்து இராக்கை நோக்கிய பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதேசத்துக்கும் துஆ செய்ய சொல்லி சொல்கிறார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹுனாக அஸ்ஸலாசில், அந்த பிரதேசத்திலே தான் நிறைய பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். வல் ஃபிதன், அதே மாதிரி அதிகமான ஃபித்னாக்கள் இந்த இராக் பிரதேசத்திலே நடைபெறும். வபிஹா தத்லு கர்னு ஷைத்தான், அந்த பிரதேசத்திலே தான் ஷைத்தானுடைய கொம்பு வெளிப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஷைத்தானுடைய கொம்பு என்று சொல்கிற நேரத்திலே ஷைத்தானுடைய படையினர், ஷைத்தானுடைய கூட்டத்தினர் அந்த பிரதேசத்திலே தான் வெளிப்படுவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே மதீனாவுடைய மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இராக் நோக்கி இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே அதிகமான ஃபித்னாக்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்பட்ட இடங்களாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே ஃபித்னாக்களிலே மிகப்பெரிய ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த தஜ்ஜால் கூட அந்த பிரதேசத்தில் இருந்து வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்திலே நபி அவங்களுக்கு பிற்பட்ட கால பகுதியிலே மிக முக்கியமான ஒரு ஃபித்னா, இந்த உம்மத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஃபித்னாவாக தோன்றிய ஹவாரிஜுடைய ஃபித்னாவும் கூட அதே கிழக்கு பிராந்தியத்தில் இருந்துதான் தோன்றியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபித்னாவை பொறுத்தளவிலே, கொலைகளை பொறுத்தளவிலே அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கிழக்கு பிராந்தியத்தில் சுட்டி காட்டப்பட்டாலும் அது பொதுவாக எல்லா வகையான அல்லது அதிகமான ஃபித்னாக்கள் தோன்றிய இடமாக அந்த பிரதேசம் காணப்பட்டாலும் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அது உள்ளடக்கி இருக்கும். எந்த இடத்தில் கொலைகள் அதிகரித்து காணப்படுமோ அது எல்லாம் நான் சொன்ன அந்த ஹதீஸுடைய விளக்கத்துக்குள் உள்ளடங்கும். எந்த இடங்கள் இந்த கிழக்கு பகுதி தவிர வேறு எந்த இடங்கள்ல ஃபித்னா வந்தாலும் அவைகளும் இதிலே உள்ளடங்கும். ஆனாலும் விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகினுடைய கிழக்கு பிராந்தியத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய முதலாவது குத்பாவிலே சொன்ன அடிப்படையில் நாங்கள் வாழுகின்ற இந்த சூழலிலே கொலைகளோடும் யுத்தங்களோடும் ஆக்கிரமிப்புகளோடும் தொடர்பட்ட பல நிகழ்வுகளை இந்த நிமிடம் வரைக்கும் நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே கொலைகள், ஃபித்னாக்கள் அதிகரித்து வரக்கூடிய, நாளுக்கு நாள் குறையாமல் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான சூழலிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னென்ன அம்சங்களை கையாள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலை இந்த குத்பா பிரசங்கத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே முதலாவது அம்சம் என்னென்றால், முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஜமாஅத் அமைப்பை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் பிரிவையும் பிளவையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது முதலாவது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், திருமிதி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது, அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத் அமைப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வய்யாக்கும் வல் ஃபுர்கா, பிரிந்து செல்வதை, பிளவுபட்டு போவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஷைத்தானை பொறுத்த மட்டிலே தனிநபரோடு தான் இருக்கிறான். நாங்கள் தனித்திருப்போம் என்றால் ஷைத்தான் எங்களோடு இருந்து எங்களை வழிகெடுப்பான். நாங்கள் இருவராக இருப்போம் என்று சொன்னால் ஷைத்தான் எங்களை விட்டு தூரப்பட்டு போவான், தூரமான இடத்திலே இருப்பான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தனிப்பட்டு விடக்கூடாது, பிரிந்த நிலையில் இருக்கக்கூடாது. மாற்றமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் ஒற்றுமையாகவும் விட்டு கொடுப்போடும் எங்களுடைய முஸ்லிம்களுடைய ஜமாஅத் அமைப்பை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இது இன்றைய காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், ஃபித்னாக்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஃபித்னாக்களை விட்டும் ஒதுங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் அந்த ஃபித்னாக்களை முன்னோக்கி சென்று அதில் அடிநுனி தெரியாமல், அவருடைய விளக்கம் தெரியாமல் நாங்களும் அதற்கு உள்ளாகி இன்னும் ஃபித்னாவை அதிகரிக்கக்கூடியவர்களாக இருக்காமல், மாற்றமாக ஃபித்னாக்கள் அதிகரிப்பது தெரியும் என்று சொன்னால் நாங்க ஒரு இடத்திலே ஒதுங்கி இருந்து எங்களுடைய ஈமானையும் தக்வாவையும் பாதுகாத்து அமல் இபாதத்துகளை செய்து நாங்கள் நல்ல முறையிலே ஒதுங்கி இருக்க வேண்டும். இதுவும் கூட முக்கியமான ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபித்னா எங்களுடைய நாட்டில் வந்தாலும் சரி, எங்களுடைய நகரத்தில் வந்தாலும் சரி, எங்களுடைய ஊரில் வந்தாலும் சரி, அப்படி நாங்கள் ஃபித்னாக்கள் அதிகரித்து அதிகரித்து செல்வதை காண்போம் என்றால் அதற்கு உள்வாங்காமல் ஒதுங்கி எங்களுடைய தீனோடு நாங்கள் இருந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது நபி அவர்கள் வாட்டிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்களையும் சுட்டி காட்டி சொல்கிறார்கள். இந்த 2 மகன்களிலே கொலை செய்யப்பட்ட மகன் இருக்கிறாரே, அவரை போன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கொலை செய்யப்பட்ட மகனை பொறுத்தளவிலே அவருக்கு திருப்பி தாக்க முடியும், தன்னுடைய சகோதரரை எதிர்த்து அவரோடு போராட முடியும். இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கி கொண்டாரே, அது மாதிரி இருக்குமாறு நபி அவர்கள் வழிகாட்டுவதை பார்க்கலாம். குன் அப்துல்லாஹில் மக்தூல், கொலை செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியானை போன்று நீ இரு. வலா தகுன் அப்துல்லாஹில் காத்தில், கொலை செய்த அல்லாஹ்வுடைய அடியானை போன்று நீ இருக்காதே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய சூழலிலே ஃபித்னாக்கள் கிளம்பி அந்த ஃபித்னாக்கள்ல எது சத்தியம் எது அசத்தியம் என்று தெரியாத அளவுக்கு அது அதிகரித்து கொண்டு போகும் என்று சொன்னால் எங்களுக்கு சலாமத் என்னன்னு சொன்னால் அப்படியான விஷயங்கள் இருந்து ஒதுங்கி இருப்பது என்பதை இந்த நபி அவர்களுடைய ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளலாம்.
அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபித்னாவுடைய சூழல் வருகிற நேரத்திலே நாங்கள் பேண வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய நாவையும் எங்களுடைய கையையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபித்னாக்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்று சொன்னால் எங்களுடைய நாவையும் கையையும் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய பெரும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூதாவூத் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஸஈத லிமன் ஜுன்னிபல் ஃபிதன், அதாவது உண்மையான சயீத் என்பவரை பொறுத்தமட்டிலே உள்ளத்திலே அமைதியை பெற்று அதே நேரத்திலே உள்ளத்திலே ஒரு வகையான மகிழ்ச்சியை பெற்ற ஒரு சந்தோஷமான ஒரு சிறந்த நபர் யார் என்று சொன்னால், யாருக்கெல்லாம் ஃபித்னாவை விட்டு தூரமாக்கப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, அல்லாஹ்வுடைய உதவியால அந்த ஃபித்னாக்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, அப்படியான மனிதன் தான் சிறந்த மனிதன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்கிறார்கள். வலிமனு பித்லிய, அதே மாதிரி யாராவது சோதிக்கப்படுவார் என்று சொன்னால், அப்படி சோதிக்கப்படுகிற நேரத்திலே அதை எதிர்த்து போராடாமல், இன்னும் சண்டையை கூட்டாமல், பிரச்சனையை கூட்டாமல், ஃபஸபர், யார் பொறுமையாக இருந்து கொள்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபித்னாக்கள் அதிகரித்து கூடுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதிலே உள்வாங்காமல் பொறுமையாக இருந்து அவைகள் இருந்து தூரப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், எங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், அப்படியான நபர்தான் சிறந்த நபர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த விடயத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே மார்க்க அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்திலே உலமாக்களை நெருங்கி சென்று எங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய மார்க்க தீர்ப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே சுபஹாத்துகள், சந்தேகத்துக்குரிய அம்சங்கள், மக்களை திசை திருப்பக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய அம்சங்களை காணுகிற நேரத்திலே அவைகளை விட்டு தூரப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், அதுவும் கூட இப்படியான ஃபித்னாக்களுடைய காலங்களிலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்க அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும். எதையெல்லாம் கூட்டிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம், எங்களுடைய அனுபவத்தை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்கிறோம், பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்கிறோம், எத்தனையோ விடயங்களுக்காண்டி முயற்சி செய்கிறோம். ஆனா என்னிடத்திலே இருக்கக்கூடிய தீனுடைய இல்மை நான் கூட்டிக் கொள்ள வேண்டும், மார்க்க அறிவை கூட்டிக் கொள்ள வேண்டும். எனக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் மத்தியில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்க ரீதியான தீர்ப்பை கேட்டு தெரிந்து பின்பற்ற வேண்டும். இப்படி ஆசையிலே செயற்படக்கூடிய மக்கள் மிகவுமே சொற்பமாக இருக்கிறார்கள் என்பதை நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஃபித்னாவுடைய சூழலுக்கு நாங்கள் முகம் கொடுத்தால், நாங்கள் இப்போது தூரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தூரத்திலே இப்படி எல்லாம் நடக்குது என்று சொல்லி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எங்களை வந்தடைவதற்கு வெகு காலம் போக மாட்டாது. மாற்றமாக சில நேரம் அதே திசையில் இருந்து வரலாம், சில நேரம் எங்களுக்குள்ளே இருந்து வரலாம், அல்லது சில நேரம் எங்களுக்கு பின்னால் இருந்து வரலாம். ஃபித்னாக்கள் பரவுவது என்பது மெதுவாக அல்ல, வேகமாக பரவக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஃபித்னாக்கள் வருகிற நேரத்திலே நான் சொன்ன இந்த விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு அம்சம் இருக்கிறது, அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எங்களிடத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய எங்களிடத்திலே இருக்கக்கூடிய மிகவும் பெருமதியான ஆயுதம், யாராலையும் முறியடிக்க முடியாத ஆயுதம், ஆகவே மிகவும் பெருமதியான ஆயுதம் துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவால எங்களுக்கு நிறைய விடயங்களை சாதிக்கலாம். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த நலவாக இருந்தாலும் சரி, எந்த கெடுதியாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தன்னுடைய கையிலே அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்வோம் என்றால், எந்த ஃபித்னாவாக இருந்தாலும் சரி, எந்த ஆபத்தான சூழலாக இருந்தாலும் சரி, எந்த இழப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு துயரமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் இந்த துஆவின் மூலமாக அகற்றலாம். ஆக துஆ என்பது மிகப்பெரிய ஒரு சொத்தாக
பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாகத்தான் கடையிலும் தரையிலும் நிறைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு அதிகமாக துஆ செய்வோம் என்று சொன்னால் நாங்க இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல்களில் ஆக பெருமதியான ஆக பொருத்தமான ஒரு செயலாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஃபித்னாக்களில் இருந்தும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். மா ظஹர மின்ஹா வமா பதன், அந்த ஃபித்னாக்களை பொறுத்தமட்டிலே அது வெளிப்படையான ஃபித்னாக்களாகவும் இருக்கலாம், மறைமுகமான ஃபித்னாக்களாகவும் இருக்கலாம். எந்த ஃபித்னாவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அந்த ஃபித்னாக்கள் உங்களுக்கு வந்தடைவதை விட்டும், அல்ல அந்த ஃபித்னாவிலே நீங்கள் விழுவதை விட்டும், அல்ல அந்த ஃபித்னாவின் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்று சொன்னால் ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு தேடுறது எங்களோட மிகப்பெரிய கடமை. நாம் அப்படியான ஒரு சூழல்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலம் என்பது எங்களுடைய ஈமானுக்கு சோதனையுள்ள ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஈமானை பரீட்சிக்க கூடிய ஒரு காலம் தான் ஃபித்னாவுடைய காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான சோதனையான காலத்திலே எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஹக்கிலே சத்தியத்திலே சபாத்தாக இருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு நாளும் இது விஷயத்திலே பொதுபோக்காக கவனீனமாக மக்களுக்கு மத்தியிலே மக்களை வழிகெடுக்கக்கூடிய, மக்களை கிளர்ச்சிக்கு உண்டாக்கக்கூடிய, மக்களை பிளவுக்கு உண்டாக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை உண்டாக்கக்கூடிய இப்படியான எந்த வகையான சந்தேகங்கள் என்கிற சமூகத்துக்கு மத்தியில வந்தாலும் அதிலே பொதுபோக்காக இருக்கக்கூடாது, மாற்றமாக அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது எங்களை வந்தடையாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய இந்த குதுபா பிரசங்கத்திலே முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னேன். நாங்கள் வாழுகின்ற இந்த சூழல் எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழல். நாங்கள் கேள்விப்படுகின்ற ஃபித்னாக்கள், குழப்பங்கள், கொலைகள், யுத்தங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாம் அந்த குறிப்பிட்டு நடக்கக்கூடிய அந்த இடத்தோடு சுருங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. மாற்றமாக அது காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், ஒவ்வொரு இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் சொன்ன அடிப்படையிலே, குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே அந்த காலங்களில் வாழக்கூடிய ஆக்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அம்சங்களை நல்ல முறையிலே கடைபிடித்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஃபித்னாக்களிலே உள்ளாகுவதை விட்டும் பாதுகாப்பானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.